247 எழுத்துக்கள். இதை கேட்கும்போது தமிழ் மொழி ஒரு பிரம்மாண்டமான மலை போல நமக்கு தோன்றலாம். இத்தனை எழுத்துக்களையும் எப்படி நினைவில் வைத்துக் கொள்வது என்ற பயம் வரலாம். ஆனால் இதன் பின்னால் இருக்கும் ஒரு அழகான தர்க்கத்தையும் ஒரு எளிமையான கணிதத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டால் இது எவ்வளவு நேர்த்தியான ஒரு கட்டமைப்பு என்பது உங்களுக்கே புரியும். வாருங்கள், தமிழ் எழுத்துக்களின் இந்த ரகசியத்தை ஒன்றாக காண்போம். முதலில் நம்மிடம் 12 உயிரெழுத்துக்கள் உள்ளன. இவற்றை ஒரு மொழியின் உயிர் அல்லது ஆற்றல் என்று வைத்துக்கொள்வோம். அடுத்து 18 மெய்யெழுத்துக்களும் உள்ளன. மெய் என்றால் உடல். ஒரு உடல் இயங்குவதற்கு உயிர் எவ்வளவு அவசியமோ அதே போலதான் இந்த மெய்யெழுத்துக்களும். இப்போது திரையில் தோன்றும் இந்த வரைபடத்தை கொஞ்சம் கவனியுங்கள். மேலே 12 உயிரெழுத்துக்களும் இடது பக்கம் 18 மெய்யெழுத்துக்களும் ஒரு அட்டவணையாக கிரிட் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த இரண்டு அச்சுகளும் சந்திக்கும் புள்ளியில்தான் உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கின்றன. 18 பெருக்கல் 12 மொத்தம் 216 உயிர்மெய் எழுத்துக்கள். இது ஏதோ ஒரு பெரிய பட்டியலை போல தெரிந்தாலும் இதன் பின்னால் ஒரு எளிமையான விஷுவல் லாஜிக் இருக்கிறது. உதாரணத்திற்கு கு என்ற மெய்யெழுத்தை எடுத்துக்கொள்வோம். இதன் மேலிருக்கும் அந்த புள்ளி அந்த எழுத்து இன்னும் முழுமை அடையவில்லை அல்லது உயிர் பெறவில்லை என்பதை குறிக்கிறது. இப்போது இதனுடன் ஆ என்ற உயிரெழுத்தை சேர்க்கலாம். பாருங்கள், கு மற்றும் ஆ இணையும்போது அந்த புள்ளி மறைந்து கா என்ற முழுமையான எழுத்து உருவாகிறது. இதுதான் அடிப்படை. இங்கே மெய்யெழுத்தின் புள்ளி மறைவதுதான் ஆ என்ற உயிர் சேர்ந்ததற்கான அடையாளம். இங்குதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தொடங்குகிறது. ஆ தவிர மற்ற உயிரெழுத்துக்கள் சேரும்போது அவை ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான குறியீட்டை அந்த எழுத்துடன் இணைக்கின்றன. இப்போது திரையை பாருங்கள். கு உடன் ஆ சேரும்போது கா பக்கத்தில் ஒரு கால், துணைக்கால் சேர்கிறது. அது கா என்று மாறுகிறது. அதே கு உடன் ஈ சேர்கிறது. மேலே ஒரு சிறிய வளைவு விசிறி வந்து கீ உருவாகிறது. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த மாற்றங்கள் தன்னிச்சையானவை அல்ல. க்கு என்ன விதிமுறையோ அதேதான் ச, ப, த என அனைத்து 18 மெய்யெழுத்துகளுக்கும் பொருந்தும். ஒரு எழுத்துக்கான குறியீட்டை நீங்கள் புரிந்து கொண்டால் மீதமுள்ள அனைத்து எழுத்துகளையும் நீங்களே உருவாக்கிவிட முடியும். உதாரணத்திற்கு ஒற்றை கொம்பு வந்தால் அது ஏ சத்தம், இரட்டை கொம்பு ஏ வந்தால் அது ஏ சத்தம். இவ்வளவுதான். இந்த கட்டமைப்பை பார்க்கும்போது நமக்கு ஒன்று தெளிவாக புரிகிறது. தமிழ் எழுத்துக்கள் என்பவை வெறும் வரி வடிவங்கள் மட்டுமல்ல, அவை ஒலிகளின் வரைபடங்கள், மேப்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ். ஒரு மெய்யெழுத்து எந்த உயிரெழுத்துடன் சேருகிறது என்பதை அந்த எழுத்தில் இருக்கும் குறியீடுகளே நமக்கு துல்லியமாக சொல்லிவிடும். கடைசியாக ஒரு முறை யோசித்துப் பாருங்கள். 216 எழுத்துக்களையும் தனித்தனியாக மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அந்த 12 உயிரெழுத்துக்களின் குறியீடுகளை மட்டும் நாம் சரியாக புரிந்து கொண்டால் ஒட்டுமொத்த தமிழ் எழுத்துக்களின் உலகமே நம் கைக்குள் வந்துவிடும். இந்த தெளிவான தர்க்கம்தான் தமிழின் ஆகச்சிறந்த வலிமை. இது ஒரு மொழி மட்டுமல்ல, மிகச்சிறந்த ஒரு பொறியியல் வடிவமைப்பு. அடுத்த முறை நீங்கள் ஒரு தமிழ் எழுத்தை பார்க்கும்போது அதில் மறைந்திருக்கும் அந்த உயிர் மற்றும் மெய்யின் இணைப்பை தேடி பாருங்கள். தமிழின் அழகு உங்களுக்கு புரியும்.